கிராமத்து சிறுவனின் நேர்மை. ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டாலும் அவன் அம்மா எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவாள்: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மையை மட்டும் விடக்கூடாது. ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் அருணுக்கு ஒரு பணப்பை கிடைத்தது. அதை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் சில முக்கிய ஆவணங்களும் இருந்தன. அவனுக்கும் அந்த பணம் மிகவும் தேவை. வீட்டில் சாப்பிடக்கூட கஷ்டம். இருந்தாலும் அம்மாவின் வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பணப்பையில் இருந்த முகவரியை பார்த்து அதை உரிமையாளரிடம் கொண்டு சென்றான். பணப்பையை பார்த்த முதியவர் மிகவும் மகிழ்ந்தார். தம்பி, இந்த பணம் என் மகளின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்தது. இது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று கண்கலங்கினார். அவர் அருணுக்கு பரிசாக பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் சிரித்தபடி, நான் செய்தது என் கடமைதான், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் போதும் என்றான். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பரவியது. அருணின் நேர்மையை பார்த்து ஒரு நல்ல மனம் கொண்ட தொழிலதிபர் அவனுடைய முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அருண் ஒரு பெரிய அதிகாரியாகி தன் கிராமத்தில் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி உதவி செய்ய தொடங்கினான். நீதி கதை. நேர்மை உடனடி பலனை தராமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான கதவை அது திறக்கும்.